எலெக்ஷனுக்குன்னா வருவாங்க, எலெக்ஷனுக்குன்னா வருவாங்க எல்லாரும். கார் எடுத்துட்டு இதுக்கு போடுங்க அதுக்கு போடுங்கன்ட்டு வந்து கேட்பாங்க எங்ககிட்ட. எலெக்ஷனுக்கு வருவாங்க. மற்ற பிரச்சனைக்கு இந்த வயசு போன ஆக்கள் செத்தாலும் கூட வர மாட்டாங்க இங்கே ஊருக்கு. மற்றொரு சுவாரஸ்யமான காணொளி தொகுப்பின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொன்னால் குளத்தொண்டு இருக்கோம்னு சொல்லி தான் நீங்கள் நினைப்பீங்க. எங்கேயோ குளம் இல்லைன்னு சொன்னால் சமுத்திரம் இல்லைன்னு சொன்னால் ஆறு எங்கேயோ ஒரு இடத்த இருக்கோம்னு சொல்லி தான் நினைக்கிங்க. போட்டில் போயிட்டுருக்கோம். அதுதான் இல்லை, நாங்கள் இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரோட், இப்போ ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இலங்கை முழுவதும், இங்கே மட்டும் இல்லை இலங்கை முழுவதுமே வெள்ளப்பெருக்கு, எங்கே பார்த்தாலுமே வெள்ளப்பெருக்கு, சூறாவளி அச்சுறுத்தல், இது போல் நிறைய விஷயங்கள் நாட்டில் நடந்துட்டுருக்கு. இயற்கை சீற்றம் காரணமாக நிறைய வானிலையில் நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு இலங்கையில். இதை வந்துட்டு நாங்களும் காட்டலாம்னு சொல்லி போட்டு நிறைய பேர் கொமாண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களோட ஏரியாவில் எப்படி ப்ரோ இருக்கு, மழையா வெள்ளமா சூறாவளியான்னு சொல்லி போட்டு நிறைய பேர் கொமாண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் எங்களுக்கு நேற்று முன்தினம் எங்களுக்கு வீடியோ எடுக்க இயலாது. ஏன்னு சொன்னால் இதோ விட கூடுதலாக தண்ணி போயிட்டு இருந்துச்சு. மட்டக்களப்பு அறிக்கட்டும் பொலனூர் அறிக்கட்டும் இந்த பகுதிகளில் அதிகமான வெள்ளப்பெருக்கு போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மழையும் குறைஞ்சிருக்கு. அதனால் நாங்கள் வந்துட்டு வீடியோ ஒன்று எடுத்து உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி போட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போயிட்டு இருக்கிறது ஒரு ரோட். உங்களோட ஊர்ல நிலவரம் எப்படி இருக்கு? இந்த நிலவரம் எங்களோட ஊர்ல சரியான கஷ்டத்துல இருக்கிறாங்க. சாப்பாடு பிரச்சனையா இருக்கு. இந்த பாருங்க, நாங்கள் தோணிலாம் போகணும் வரணும். ஜால பக்கம் டவுன்ன்றது நாங்கள் வெளிக்கந்தைக்கு தான் வரணும். அதாவது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்தில் வரணும் எங்களோட ஊர்லேருந்து வெளிக்கந்தைக்கு வர்றதுக்கு. அந்த 5 கிலோமீட்டர் தூரத்துலையும் 4 கிலோமீட்டர் தூரம் காட்டுக்குள்ளே வரணும். காட்டுப்பாதை, யானை பிரச்சனைகள் ஒரு பக்கம் இந்த வெள்ளப்பெருக்காகி இந்த தோணியில் போயிட்டுருக்கோம். அப்படியான சூழ்நிலையில் தான் நாங்கள் பிரிந்து கொண்டிருக்கோம். இப்போ அன்றாடைய நிலை இப்படி தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் நம்ம போட்டில் தான் போகணும். மட்டக்களப்பு பிரதேசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்புல அதிகமான ஏரியா வந்துட்டு அதிகமான இடங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் காட்சியளிக்குது. நீரில் மூழ்கப்பட்ட நிலையில் தான் காட்சியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு பிரதான வீதி, கொழும்புலேருந்து நீங்கள் மட்டக்களப்புக்கு வரணும்னு சொன்னால் பிரதான வீதி ஏலவன் வீதி மூழ்கப்பட்டு காணப்பட்டுச்சு. இப்போ ஓரளவுக்கு தண்ணி குறைஞ்சிட்டு நினைக்க என்ன ப்ரோ. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்கள் செல்லக்கூடிய மாதிரி இருக்குது. நேற்று இரவு அதிலெல்லாம் கடும் நேற்றிரவெல்லாம் மூழ்கப்பட்டு வீதியை விளங்காத அளவுக்கு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு வாகனங்கள் செல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இதான் இன்றைய நிலை. எங்களோட மட்டக்களப்பு பிரதேசமாக இருக்கட்டும், பொலனறுவ பிரதேசமாக இருக்கட்டும், இலங்கை முழுவதுமே இன்றைக்கு இதுதான் நிலை. சூறாவளி அச்சுறுத்தல் ஒரு பக்கம் இருக்குது. சூறாவளி அடிக்குமா அடிக்கான்னு சொல்லி போட்டு நிறைய பேர் வந்துட்டு பதட்டம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் சூறாவளி அடிக்கிறதுக்குரிய அச்சுறுத்தல் ஒன்று இருக்கிறேன் ப்ரோ, அடிக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்குன்னு சொல்லி போட்டு நிறைய நியூஸ்களில் நம்ம பார்த்தோம். எல்லாருமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கவனமாகவும் சேஃப்டியாகவும் இருங்க. இந்த இதால் வெள்ளம் வந்துருக்கு. இப்போ உங்களோட ஊருக்குள்ளே ஏதாவது நிவாரண வசதிகள், சாப்பாடு அந்த மாதிரி ஏதாவது தருவாங்களா? ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? அப்படி தரத்துக்கு யார் வார இங்கே இந்த வெள்ளம் போட்டு இப்போ இன்றைக்கு 2 நாளாக போய்த்து ஒரு மந்திரி மாதிரி இங்கே வந்து பார்க்கவும் இல்லை, என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கவும் இல்லை. அப்போ அப்படி இருக்கக்குள்ளே யாரை நம்பி நாங்கள் இங்கே வாழ்கிறது? எங்களோட இப்போ நாங்கள் கஷ்டப்பட தான் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு யாரையும் நம்பி வாழையில. எலெக்ஷனுக்குன்னா வருவாங்க எல்லாரும். கார் எடுத்துட்டு இதுக்கு போடுங்க அதுக்கு போடுங்கன்ட்டு வந்து கேட்பாங்க எங்ககிட்ட. எலெக்ஷனுக்கு வருவாங்க. மற்ற பிரச்சனைக்கு இந்த வயசு போன ஆக்கள் செத்தாலும் கூட வர மாட்டாங்க இங்கே ஊருக்கு. கடைகளில் அங்கால கடைகள்லாம் நிறைய பேர் நாங்கள் கேட்டுருந்தோம். அங்கே கடைகள்லாம் அரிசி இல்லை. 1 கிலோமீட்டருக்கு ரோட்டே இல்லை. ஃபுல்லாக வந்துட்டு ரோட் வந்துட்டு மூழ்கிய நிலையில் காணப்படுது. ஏதாவது அவசரமாக வந்துட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலை போகணும்னு சொன்னாலும் இந்த படகு மூலமாக தான் போகணும், வேறு வழியே கிடையாது. என்ன தான் அவசரமான சிச்சுவேஷன் இருந்தாலும் இந்த படகு மூலம் தான் போகணும் 1 கிலோமீட்டருக்கு.